இங்க கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு பழக்கடையில 1 கிலோ மாம்பழம் வேணும்னு கேக்குறா. ஆனா கடைக்கார 1 கிலோ மாம்பழத்துக்கு பதிலா 2 கிலோ மாம்பழம் போட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறாங்க. நான் 1 கிலோ மாம்பழம் தானே கேட்டேன், 2 கிலோ மாதிரி இருக்கு. காலையில ஏமா டென்ஷன் பண்ற? அது 1 கிலோ தாமா. ஓகே ப்ரோ, கோவப்படாதீங்க, இது 1 கிலோ தான். 1 கிலோ ஆப்பிள் தாங்கன்னு கேக்குறா. இதெல்லாம் அங்க வந்து ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கடைக்காரரும் மறுபடியும் 1 கிலோ ஆப்பிளுக்கு பதிலா 2 கிலோ ஆப்பிள் போட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறான். ஆப்பிள் 1 கிலோ மாதிரி இல்ல, 2 கிலோ மாதிரி வெயிட்டா இருக்குன்னு கேக்குறா. நான் ஏமா உனக்கு அதிகமா கொடுக்கணும்? எனக்கு என்ன எடப்போட தெரியாம தான் இந்த கடை நடத்திட்டு இருக்கேனா? ஓகே ப்ரோ, எவ்வளவு ஆச்சு? அவனும் 200 ஆச்சுன்னு சொல்லவும் அவளும் 200 எடுத்து கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அவ போறா. அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட 1 கிலோ பருப்பு வேணும்னு கேக்குறா. ஆனா அந்த பொண்ணு 1 கிலோக்கு பதிலா 2 கிலோ பருப்பு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா. நான் 1 கிலோ பருப்பு தானே கேட்டேன், பார்த்தா 2 கிலோ மாதிரி தெரியுது. 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ, அதனாலதான். பழக்கடையில வேடிக்கை பார்த்தவே இங்கேயே வந்துடுறான். அடுத்து 1 கிலோ ரவை வேணும்னு கேக்குறா. அந்த பொண்ணு அதே மாதிரி 2 கிலோ ரவை பாக்கெட் எடுத்து கொடுக்குறா. என்ன இதுவும் 2 கிலோ கொடுக்குறீங்க? ஓ, இதுவும் ஃப்ரீயா? ஆமா சிஸ்டர். சரி, எவ்வளவு ஆச்சு? 200. அவளும் 200 கொடுத்துட்டு அங்க இருந்து போறா. ஒரு நிமிஷம், மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு போங்கன்னு 300 திருப்பி கொடுக்குறா. நான் 200 தானே கொடுத்தேன். இல்ல 500 கொடுத்தீங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்தாங்க புடிங்க. சாரி மேடம், நான் தெரியாம கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறா. வேடிக்கை பார்த்தோம்னா அங்க வந்து 1 கிலோ பருப்பு கேக்குறான். அவளும் ஒரு பாக்கெட் எடுத்து கொடுக்குறா. என்ன ஒரு பாக்கெட் கொடுக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு மட்டும் buy 1 get 1 கொடுத்தீங்க. பல கடையில அப்படிதான். அந்த பொண்ணு தான் கஸ்டமரா, நாங்களா கஸ்டமர் மாதிரி தெரியலையா? அந்த பொண்ணுக்கு பிறக்கும் போதே கண்ணு தெரியாது. இருந்தாலும் அந்த பொண்ணு கண்ணு தெரியாதவங்களுக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கா. அவளை ரொம்ப நாளா எங்களுக்கு தெரியும். அவகிட்ட சொன்னா பொருளை வாங்க மாட்டா. சோ இந்த மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்றோம். இதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாது. சாரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.